ஹாய் விவர்ஸ், இதுவரை நாம யாருமே செய்யாத ஒரு லட்டு தான் செய்ய போறோம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இத யார்கிட்ட கொடுத்தாலும் இன்னமும் வேணும்னு கேட்பாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எதுல செஞ்சதுன்னு கேட்டா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஒரு பேன்ல 1 கப் அவல் போட்டு கருக்கிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை பிடிச்சு பார்த்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு தெரியும். அதுதான் சரியான பக்குவம். இதை இப்ப நாம ஒரு பவுல்ல போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததா அதே பேன்ல 1 கப்பு மொச்சக்கொட்டை போட்டுட்டு இதையும் கருக்கிடாம நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபடும் போதே நிறமும் மாறி நல்ல ஒரு கமகமன்னு வாசமும் வரும். பட் பட்டுன்னு வெடிக்கவும் ஆரம்பிக்கும். வாவ், சோளம் மாதிரி எப்படி அழகா வெடிக்குது பாருங்க. இப்போ இதை நாம இறக்கி ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறி போன அவலை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா இருக்கு. இதான் கரெக்டா இருக்கும். இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு இப்போ மொச்சக்கட்டையும் ஆறி போயிடுச்சு. இதையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். இதுதான் கரெக்ட். இதையும் அவல் கூட ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்ப நாம ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியில 4 கட்டி எடுத்து பசிச்சு அதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி அந்த வெள்ளைக்கட்டியை கரைச்சிக்கலாம். 2 டம்ளரும் 300 ml அளவு இருக்கு. இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன்னால 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெள்ளைக்கட்டி நல்லா கரைஞ்சா போதும். பாகு பதம்லாம் வேண்டியதில்லை. இதை நல்லா வடிகட்டி அதில் உள்ள தூசி மண்ணெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அதே பேனில் இந்த வெள்ளைக்கட்டி கரைசலை ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனேயே நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த அவல் பவுடர், மொச்சக்கொட்டை பவுடர், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொட்டிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே கிண்டி விடலாம். கொஞ்சம் திக்கா வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் திக்கா வரட்டும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கரெக்டா இருக்கும். இந்த நெய்யும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த பேனில் நல்லா ஒட்டாம வரட்டும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுதான் எல்லாமே செய்யணும். அப்பதான் கரெக்டா வரும். இப்போ அதே கப்பால 3/4 கப் அளவு தேங்காய் துருவி போட்டுட்டு 10 முந்திரியை உடைச்சு போட்டுக்கலாம். 15 உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ண எல்லாமே வெந்தும் வரும். அந்த பேன்ல ஒட்டாமையும் வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு 4 ஏலக்காயை பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பேன்ல ஒட்டாத அளவுக்கு அல்வா மாதிரி அப்படி நாம கிண்டி அப்படி எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டாம நல்லா வெந்து கரெக்டா வந்துடுச்சு. இப்போ இத ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சா போதும். வெது வெதுப்பான சூடா இருக்கும் போதே இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து நல்லா லட்டுவா அழகா உருட்டி அப்படி பிளேட்ல வச்சுக்கலாம். உருட்டும் போதே அவ்வளவு ஒரு சாஃப்டா நல்ல ஒரு இது தெரியும் பாருங்க. எல்லாமே எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. அப்படியே சாப்பிட கொடுத்தாலும் கூட சாப்பிடலாங்கிறது மாதிரி வரும். அவ்வளவு ஒரு டேஸ்டியா சூப்பரா இருக்கும். ஒன்னு சாப்பிட்டுட்டு திரும்பவும் இன்னொன்னு கொடுங்கன்னு கூட கேட்டு வாங்குவாங்க எல்லாருமே. நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன். சாப்பிட்டவங்க எல்லாரும் ஏதேதோ பருப்பு, ஏதேதோ தானியங்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இது எந்த தானியத்துல செஞ்சது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இது எதுல செஞ்சதுன்னு நீங்களும் அவங்கள கண்டுபிடிக்க வைக்க. யாராவது கரெக்டா சொல்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. பாருங்க, அதை உடைக்கும் போதே எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு ஒரு சாஃப்டா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. அழகா இருக்குல்ல? அதே மாதிரி டேஸ்டும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.